வெல்கம் பேக் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். இது ஹாரர் கேம் சீரிஸோட பார்ட் 3. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பிளேயரும் ரெடி, நம்மளோட எனிமியும் ரெடி. இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடுறதுக்கு ஒரு இடம் வேணும். அதுதான் நம்மளோட என்விரான்மெண்ட். ஃபர்ஸ்ட் பார்ட்ல சொன்ன மாதிரியே ஏற்கனவே யாராச்சும் ஏதாச்சும் ஒரு ஆசெட்டை உருவாக்கி வச்சிருந்து அதை ஃப்ரீயாக கொடுத்துருந்தா, அது காப்பிரைட் எதுவும் கிளைம் பண்ணாமல் இருந்தால் அதை யூஸ் பண்ணுறதுல எந்த ஒரு தப்புமே இல்லை. அந்த ஒரு காரணத்தினால கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்கு. அந்த லிங்க் அழுத்துனீங்கன்னா இது ஸ்ட்ரெயிட்டாக உங்களை ஆசெட் ஸ்டோர் கூட்டு போகும். ஆசெட் ஸ்டோர்ல இருந்து நம்ம எடுக்க போற ஆசெட் தான் இந்த அபண்டன்ட் அசைலம். பட் அது ஃப்ரீ ஆசெட், ரொம்ப ஒரு ஹை குவாலிட்டியான ஆசெட் ஃப்ரீயாக கொடுத்துருக்காரு. ரொம்ப நல்லவர். யார் இவர்? லூக்கஸ் போபர். சச் அ குட் ஆசெட். இதை நீங்கள் ஜஸ்ட் ஆட் டு மை ஆசெட் எடுத்துட்டு யூனிட்டி ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் கோ டு விண்டோஸ், பேக்கேஜ் மேனேஜர், மை ஆசெட்ஸ் போயிட்டு நீங்கள் அசைலம்னு டைப் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரிசல்ட் இதாக தான் இருக்கும். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட 1.9 GB கிட்ட வருது. அதுக்கப்புறம் உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு இம்போர்ட்டும் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் வி கெட் அ ஃபோல்டர் அஸ் அபண்டன்ட் அசைலம். இதுக்குள்ள நீங்கள் ப்ரீஃபப்ஸ் போனீங்கன்னா நமக்கு தேவையான எல்லா ஆசெட்டுமே இதில் இருக்குது. ஃபர்ஸ்ட் விஷயம், அந்த பிளேனை நம்ம டெலிட் பண்ணிடலாம். பார்த்தா நான் ஏற்கனவே விட்ட சீனில் தான் இருக்கேன். என்னோட ட்ரேக்கை மட்டும் நான் அது டிசேபிள் பண்ணி வச்சிருக்கேன். ஆனால் ட்ரேக் இங்கே தான் இருக்கான், அதான் பிரச்சனை கிடையாது. ஸோ ட்ரேக் டிசேபிள் இருக்கட்டும், நமக்கு ட்ரேக் இப்போதைக்கு தேவையில்லை. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு ப்ரீஃபேப் நமக்கு முக்கியமான ப்ரீஃபேப். ஒன்று இந்த அசைலம் ப்ரீஃபேப், இன்னொன்று அசைலம் பேஸ். ஒருவேளை உங்களுக்கு இந்த அசைலம் பேஸை நான் வச்சுக்கிறேன், நான் பேஸை வச்சுட்டு இதுக்குள்ளே ஃபர்னிஷ் பண்ணுறதுலாம் நான் பண்ணிக்கிறேன். ஃபர்னிஷிங்னா வேற ஒன்றும் இல்லை, இதுக்குள்ளே ப்ராப்ஸ் ஆட் பண்ணுறது, லைக் இந்த பாத்டப் ஆட் பண்ணுறது, இந்த ஷவர் ஆட் பண்ணுறது, இதெல்லாம் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த பேஸை தெரிஞ்சிடுங்க. இல்லை எனக்கு இதெல்லாம் வேணாம், ஏற்கனவே உருவாக்கி வச்சதே போகிறேன்னா சிம்பிளாக இந்த அசைலமே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி இதில் போட்டுருங்க. See, now we got a huge environment that we can maneuver. இப்போ நம்ம கிட்ட பேசிக்கா ஒரு என்விரான்மெண்ட் இருக்கு. இப்போ இந்த என்விரான்மெண்ட்லாம் ப்ளே பண்ணி பார்க்கலாம். நம்ம எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் பண்ணாமே நம்ம கிட்ட ஒரு நல்ல ஒரு என்விரான்மெண்ட் இருக்கு. இங்க பார்த்தாலும் தெரியும், இதுதான் நம்மளோட மெயின் ஹால். மெயின் ஹால் குழந்தை, இதுதான் நம்மளோட மெயின் டோர். இந்த இடத்துல தான் தப்பிச்சு போக போறோம். இதுதான் நம்ம சாவி தேட போறோம். அதுதான் நம்மளோட அல்டிமேட் கோல். அந்த இடத்துல எல்லா ரூமே ஃபர்னிஷ் தான் இருக்கு. திஸ் த குட் திங் அபவுட் திஸ் ஆசெட். நீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே ஃபர்னிஷ் பண்ண அவசியமே கிடையாது, அவங்களே ஃபர்னிஷ் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போதைக்கு நம்மளால எந்த ஒரு கதவையும் ஓப்பன் பண்ண முடியாது. பட் அது இப்போதைக்கு பரவாயில்ல. நம்ம அடுத்த பாட்டில் இந்த கதவெல்லாம் எப்படி இன்ட்ராக்டபிளா பண்றதுன்னு பார்ப்போம். சிம்பிளா எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட கேமரா வந்து ரொம்ப தூரமா போகுது. அப்படியே ஓப்பன் ஸ்பேஸ்ல போய் நாங்கள் போகணும்னு வச்சுக்கோங்களேன், போய் நான் மேலே தூக்கணும்னா கேமரா வந்து இவ்வளவு தூரத்தில் இருக்கக்கூடாது. எந்த ஒரு ஹாரர் கேம்லயுமே கேமரா நம்ம பிளேயருக்கு இவ்வளவு பக்கத்துலேயே தான் இருக்கணும். அந்த ஒரு காரணத்துக்காக நம்ம ஃப்ரீ லுக் கேமரா போயிட்டு சிம்பிளா இந்த இடத்துல எங்க இருக்கு இந்த ரிங் சைஸ் இருக்கு பார்த்தா, நான் 2.5 வச்சுக்கிறேன். இதுதான் மேக்ஸிமம் நீ போகணும். இதுதான் மேக்ஸிமம் சைஸ் பார்த்தா. இப்போ நமக்கு நம்ம கேமரா மூமெண்ட் நல்லா இருக்கு. இவ்வளோ தூரம் தான் மேக்ஸிமம் போகணும். மறக்காம ப்ளே மோட்ல இருந்து அதை வேல்யூ செட் பண்ண மறந்துடாதீங்க. அது பார்த்தா பேஸ்மெண்ட்லாம் நமக்கு இருக்கு, பேஸ்மெண்ட் இருக்கு, நமக்கு லிஃப்ட் இருக்கு. நம்ம இந்த கேம்ல எப்படி லிஃப்ட் ஆட் பண்றதுன்னு பார்ப்போம். லிஃப்ட் எப்படி தானா ஒரு ஃப்ளோருக்கும் போயிட்டு வர மாதிரி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அது மட்டும் இல்லை, எங்க பார்த்தோன்னா கேமரா வந்து நம்மளோட இதோட கொலைட் ஆக மாட்டேங்குது, இது எப்படி கொலைட் பண்றதுன்னு பார்ப்போம். இது நிறைய விஷயம் இருக்கு இதில் மாத்துறதுக்கு. நம்மளோட ரெஜிட் பாடி பார்த்தீங்கன்னா அந்த படிக்கட்டில் ஏற மாட்டான், லெஃப்ட் ரைட்டு போனதான் ஏறான். இந்த மாதிரி நிறைய பக்ஸ் இருக்கு. நம்ம ஒன்னொன்னா சால்வ் பண்ண ஆரம்பிப்போம். இப்போதைக்கு நம்ம கிட்ட ஒரு என்விரான்மெண்ட் கிடைச்சாச்சு. இந்த என்விரான்மெண்ட்ல உங்க ஆட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நம்ம பார்த்த பக்ஸ் எல்லாம் நம்ம ஃபியூச்சர் வீடியோஸ்ல எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்ப்போம். இதுக்கு நம்ம என்விரான்மெண்ட்ல மட்டும் ஒர்க் பண்ணுவோம். ஸோ நம்ம ஐ டேப்பும் நம்ம 2.5 வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த என்விரான்மெண்ட் ரொம்ப பிரைட்டா இருக்கு அண்ட் வி டோன்ட் வாண்ட் திஸ் பிரைட் ஆஃப் என்விரான்மெண்ட். அந்த காரணத்துக்காக நான் டைரக்ஷன் லைட் போயிட்டு டைரக்ஷன் லைட்டை ஆஃப் பண்ணிடுறேன், டிசேபிள் பண்ணிடுறேன். அண்ட் தென் இங்க பார்த்தா நமக்கு நிறைய பாயிண்ட் லைட் இருக்கு. இந்த பாயிண்ட் லைட் நமக்கு வேணாம். ஸோ நான் பாயிண்ட் லைட் ஆல்னு இருக்கா, இதை நான் டிசேபிள் பண்ணிடுறேன். இந்த எக்ஸ்டர்னலோ பாயிண்ட் லைட் இருக்கு. அந்த ஒரு காரணத்துக்காக நான் ஜஸ்ட் பாயிண்ட் டைப் படிச்சேன்னா என்னோட சர்ச் பார்ல இங்கே தேவையான எல்லா பாயிண்ட் லைட்டுமே வந்துடும். அது எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணிக்கிட்டு அது போய் டிசேபிளிங் தட் அண்ட் தென் கண்ட்ரோல் எஸ். அதான் தெரியும், நமக்கு எல்லா லைட்டுமே டிசேபிள் ஆயிடுச்சு. இன்னுமே நமக்கு நம்மளோட அசைலம் வந்து நமக்கு லைட்டாகவே இருக்கு. இதுக்கு காரணம் என்னதுன்னா நம்மளோட என்விரான்மெண்ட் ரிஃப்ளெக்ஷன்ஸ் தான். நான் அப்படியே லைட்டிங் போனோம்னா, லைட்டிங் டேப் பண்ணோம்னா, இந்த லைட்டிங் ஒரு வேலை உங்களுக்கு இல்லைன்னா கோ டு விண்டோஸ், கோ டு ரெண்டரிங் அண்ட் தென் லைட்டிங். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமே சீன் வியூல டிஃபால்ட்டாக இருப்போம். அதை மாற்றி நீங்கள் என்விரான்மெண்ட் போய்க்கோங்க. என்விரான்மெண்ட்ல ரியல் டைம் ஷேடோஸ் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து நமக்கு ப்ளூவா இருக்கு. ஸோ அது வந்து நம்ம டார்க்காக வச்சுக்கலாம் இன்னும் கொஞ்சம். அண்ட் தென் நம்ம என்விரான்மெண்ட் லைட்டிங் இது பார்த்தீங்கன்னா சோர்ஸ் ஸ்கை பாக்ஸ்ல இருக்கு. ஸ்கை பாக்ஸ் வந்து லைட் எடுத்துக்கணும்னு சொல்றோம். ஆனால் நமக்கு ஸ்கை பாக்ஸ் வேணாம், ஏன்னா ஸ்கை பாக்ஸ் வந்து நமக்கு ரொம்ப பளிச்சுன்னு இருக்கு. அதுக்காக ஸ்கை பாக்ஸ்ல இருந்து நம்ம கலருக்கு மாத்திப்போம். கலரை ஃபுல் பிளாக்கா வச்சுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் நம்மளோட என்விரான்மெண்ட் ரொம்ப கருப்பாயிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்தா நம்ம கருப்பா இருந்து நம்ம கருப்பாவே எல்லாம் தெரியுது. ஏன் இப்படி தெரியுதுன்னா இதுக்கான காரணம் ரிஃப்ளெக்ஷன்ஸ். நம்ம என்விரான்மெண்ட் வந்து ஒண்ணுக்கு மேல ஒன்று ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கு. அதை தடுக்கிறதுக்காக நம்மளோட இன்டென்சிட்டி மல்டிப்ளேயர் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, இதை நீங்க அப்படியே குறைச்சிங்கன்னா ஃபுல்லா கருப்பாயிடும். இந்த பிஹேவியர் தான் நமக்கு வேணும். இப்போ நான் சிம்பிளா நான் பிளேயர் போயிட்டு ஹிட் ரைட் கிளிக், ஒரு லைட்டை நான் உருவாக்குறேன்னா ஒரு பாயிண்ட் லைட்டை உருவாக்குறேன். பாயிண்ட் மேலே தூக்கி வச்சேன்னா now we got a basic flashlight movement.
பார்த்தீங்கன்னா பிளேயர் கிட்ட வந்து ஒரு ஃபிளாஷ் லைட் இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபியூச்சரில் நம்ம எப்படி ஃபிளாஷ் லைட் ஆட் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா பிளேயர் வந்து ஒரு சில இடம் மட்டும் தான் பிளேயருக்கு தெரியுது, மற்ற எந்த இடமே தெரியல. அந்த என்விரான்மெண்ட் ஆசட் குவாலிட்டி டாப்பாக இருக்குது. ஸோ அந்த என்விரான்மெண்ட் பார்க்க ரொம்பவே நல்லா இருக்குது. சரி, மற்ற இடம் எல்லாமே இருட்டாக இருக்குது. நம்ம பிளேயருக்கு வந்து ஃபியர் ஆஃப் த அன்னோனை கொடுக்கணும். பார்த்தா நமக்கு லிஃப்ட் கூட இந்த இடத்துல இருக்குது. நம்ம பிளேயருக்கு என்ன வரும்னே தெரியக்கூடாது. அடுத்தது அந்த ஒரு காரணத்துக்காக அந்த மாதிரி ஒரு டார்க்கான என்விரான்மெண்ட்டுக்கு போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு எமிஷன் நடக்குது. இங்கே லைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லி லைட்டெல்லாம் வந்து நமக்கு பளிச்சுன்னு இருக்குது. இந்த பளிச்சுன்னு வேணாம்னா நீங்கள் சிம்பிளாக சீன் போயிட்டு எந்தெந்த மெட்டீரியல் வந்து எமிட் ஆகுதோ அந்தந்த மெட்டீரியல் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா பார்த்தா நியான் லேம்ப் இருக்குது பார்த்தீங்களா, இல்லை எமிஷனை ஆஃப் பண்ணிடுங்க. இனிமேல் இது எமிட் ஆகாது. அது மாதிரி வேற என்ன எமிட் இருக்கு, இந்த கேண்டலில் வந்து எமிட் ஆகுது. இந்த கேண்டலும் நமக்கு எமிட் ஆக வேணாம். வெயிட் ஃபார் த ஸ்கிரிப்ட்ஸ் டு கம்பைல். அந்த நமக்கு இன்னொரு மெட்டீரியல் எமிட் ஆச்சு. எங்கே இருக்குது, இங்கே இருக்குது பாருங்க, இது எமிட் ஆகுது. இதுவும் எமிட் ஆக வேணாம். இப்போ நான் கேம் போறேன்னா ஒரு கும்மிட்டான என்விரான்மெண்ட்ல இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு இவ்வளோ வெளிச்சம் கிடைக்குது. ஒரு கிளாஸ் ரூம் கூட இருக்குது இங்கேருந்து பார்க்கறதுக்கு. உள்ள இருந்து எவன் வருவானே தெரியாது, அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கு ஒரு கிளாஸ் ரூமும். இது அசைலம்னு சொன்னா எல்லாருக்கும் நம்புற மாதிரி இருக்கும். நம்ம ஸ்டோரிக்கு இது ஒத்தும் போகும். அதனால தான் நான் இந்த என்விரான்மெண்ட்டை சூஸ் பண்ணேன். எப்பவுமே சொன்ன மாதிரி நம்ம இப்போதைக்கு படிக்கட்டு ஏற முடியாது. பிகாஸ் ரிஜிட் பாடி கொலாண்டர் வந்து இன்னும் சரியாக கன்ஃபிகர் பண்ணாத ஒரு காரணத்தால நீங்கள் லெஃப்ட் ரைட்னு போனீங்கன்னா மூவ் ஆக முடியும். லெஃப்ட் ரைட்னு போனீங்கன்னா அது பிரச்சனை கிடையாது. இது நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நிறைய ரூம் இருக்குது. இதெல்லாம் நம்ம லிஃப்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறது. மொத்தம் 3 ஃப்ளோர் இருக்குது. ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அண்ட் தென் பேஸ்மெண்ட். இதுக்குள்ள அப்படியே தலையெல்லாம் விடலாம். பார்த்தீங்களா, இதுதான் பாத்ரூம் நினைக்கிறேன். பாத்ரூம் தான். சரி, நம்ம ஃபியூச்சரில் வந்து இந்த டோரில் எப்படி இன்ட்ராக்டபிளாக பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போதைக்கு இதுதான் பேசிக்கான என்விரான்மெண்டல் செட்டப். நீங்கள் ப்ளே மோட்லேருந்து வெளியே வந்துருங்க. நீங்கள் பிரச்சனை இல்லை, மெட்டீரியல் மாற்றுறீங்கன்னா மெட்டீரியல்ல இருந்து எந்த ஒரு ப்ராப்பர்ட்டிஸும் போகாது. மெட்டீரியல் சேவ் ஆகி தான் இருக்கும். அது பிரச்சனையே கிடையாது. நீங்கள் ப்ளே மோட்டில் மாற்றினாலும் சரி. இதுதான் நம்மளோட பேசிக்கான என்விரான்மெண்ட். கும்மிருட்டாக இருக்குது. நம்ம மேனுவலாக லைட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போதைக்கு கண்ட்ரோல் சேவ் பண்ணிக்கலாம். And that should wrap on this video. As you might know, YouTube is not a profitable job for me. ஒருவேளை நீங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டொனேஷன் லிங்க் இருக்கு. You can support me through donations. நீங்க டொனேட் பண்ணி தான் என்ன சப்போர்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. You can just simply subscribe, like, and then உங்க கேம் டெவலப்மெண்ட் தெரியாத உங்க ஃப்ரெண்ட் ஷேர் பண்றது மூலமா you'll be supporting a ton. And that should wrap on this video. Thanks for watching. The name is Angelo. I'll see you in the next video. See ya.